என்ன பண்ண அடங்கி போவான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓ அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. மகேஷ்க்கு எப்ப எதை செய்யணுங்கிறத நான் முடிவெடுத்துக்கிறேன். நீ முடிவெடுக்காத. சரி, நான் இனிமே மகேஷ் விஷயத்துல எந்த முடிவும் எடுக்கல. நீங்க தான் பெத்தவங்க, நான் ஒதுங்கிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். பெத்தவங்க புள்ள மேல இருக்கிற அக்கறையில ஒரு முடிவு எடுப்போம். ஆனா அது எல்லா நேரமும் சரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில நேரம் பிள்ளைங்களோட ஆசை என்ன, விருப்பம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறதும் பெத்தவங்களுக்கு அவசியம்தான். நமக்கு இருக்கிற அக்கறையிலையும் உரிமையிலையும் குழந்தைங்க மேல ரொம்ப அதிகாரம் செலுத்தினா அவங்க அப்புறம் நம்ம கைய மீறி போயிடுவாங்க. எனக்கு என்னமோ நீங்க ஆனந்தி விஷயத்துல காட்டுற கண்டிப்பு வெறும் கண்டிப்பா தெரியல. என்ன மீறி மகேஷ் எப்படி முடிவெடுக்கலாங்கிற ஒரு பிடிவாதமா தான் தெரியுது. நீங்க எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் மகேஷ மனசுல வச்சுக்கிட்டு முடிவெடுங்க. அதுக்குதான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். இங்க பார், என் புள்ள வாழ்க்கையில நான் என்ன முடிவு எடுக்கணும்னு உன்கிட்ட தெரிஞ்சிட்டு போக நான் இங்க வரல. உனக்கும் மகேஷுக்கும் புதுசா ஒரு பந்தம் ஏற்பட்டிருக்குல்ல, அதுக்கு முடிவு கட்டதான் நான் இங்க வந்திருக்கேன். இனிமே என் புள்ள விஷயத்துல நீ ஏதாவது தலையிட்ட, அவனுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த பார்வதியோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. இந்த நிமிஷத்துல இருந்து மகேஷுக்கும் உனக்கும் என் குடும்பத்துக்கும் நடுவுல எந்த சம்பந்தமும் இல்ல. என் பேச்ச மீறி நீ ஏதாவது உறவை தொடரணும்னு நினைச்ச, எதிர்பார்க்காத பிரச்சனையெல்லாம் நீ சமாளிக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. பார்வதி, ஹாஸ்டலுக்கு போனியா பார்வதி? ஓ, அதுக்குள்ள உங்களுக்கு நியூஸ் வந்துருச்சா? அப்போ நீங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருக்கீங்கல்ல? நான் தான் இத்தனை வருஷமா கண்மூடித்தனமா எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பி பைத்தியக்காரியா இருந்திருக்கேன்ல. இங்க பாரு பார்வதி, நீயா கண்டதையும் கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. வா, நீ இப்படி வந்து உட்காரு பார்வதி, நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். வா. விடுங்க கையா. பார்வதி, என் பேரு கூட சொல்லாதீங்க. இத்தனை வருஷமா என்கிட்ட சொன்ன பொய்யெல்லாம் பார்த்தாதுன்னு இப்ப என்ன புதுசா சொல்ல போறீங்க? நீ கோவப்படு, சத்தம் போடு, அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா எனக்கு கொஞ்சம் பேச விடு பார்வதி, அப்பதான் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெளிவா புரியும். எனக்கு ஏற்கனவே எல்லாம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. வெளியூர்ல இருந்து வந்து கம்பெனில வேலை பாக்குறவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் பேசி தங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு நீங்க அப்ப சொல்லும் போது எனக்கு புரியல. இப்ப நல்லா புரிஞ்சிருச்சுங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எனக்கு புருஷனா கிடைச்சது என்னோட பாக்கியம் நினைச்சு நான் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தானே தெரியுது நீங்களும் ரொம்ப சராசரியான ஆளுதான்னு. இதுக்கு மேலேயே உங்க பொய்யெல்லாம் நம்பி நான் மறுபடியும் பைத்தியக்காரியா இருக்க விரும்பல. கோவத்துல வார்த்தை விடாத பார்வதி. நான் கோவத்துல பேசலங்க. துரோகத்தை தாங்க முடியாம வழியில நான் பேசிட்டு இருக்கேன். என் புள்ள வாழ்க்கை தீர்மானிக்க நீ யாருன்னு என்கிட்ட அவ கேக்குறா. அவளுக்கும் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்றா.
அந்த உரிமை இத்தனை வருஷம் இல்லாம இப்ப எங்க இருந்து வந்துச்சுங்க? உங்களோட திருட்டுத்தனத்துக்கு ஏன் பிள்ளையோட வாழ்க்கையை பலி கொடுக்க பாக்குறீங்களா? இது நாள் வரைக்கும் என்ன சுத்தி என்ன சூழ்ச்சி நடக்குதுன்னு தெரியாமலே நான் இருந்துட்டேன். இனிமேல நான் அப்படி இருக்க மாட்டேன். என் பிள்ளைய எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். அந்த வார்டன் பொம்பளை, அந்த ஆனந்தி, கம்பெனிக்கும் ஹாஸ்டலுக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட், உங்க கான்ட்ராக்ட், இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறதா இனிமே என்னோட வேலை. நேரம் வரும்போது நான் பாத்துக்கிறேன். ஏய் பார்வதி, பார்வதி! ஏண்டி ரெஜினா, நேத்தே பார்ட்டி பார்ட்டி அலைஞ்சுக்கு இருந்தல்ல, இன்னும் என்ன கிளம்பாம இருக்கிற? சீக்கிரம் கிளம்புடி. நான் ரெடியா தாண்டி இருக்கேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ அன்புக்கு கால் பண்ணி நாங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம்னு சொல்லு. நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னா நீ என்கிட்ட ஒண்ணு சொல்றியா? கால் பண்ணுடி. மருமகளே, அத்தை, வீட்டுக்கு வரேன்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. கிளம்பிட்டீங்களா இல்லையா? தோ கிளம்புறோம் அத்தை. அதே போன் பண்ணேன். சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக அத்தை பார்த்து பார்த்து சமைக்க போறேன் இன்னைக்கு. இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்போம். சரி சரி, சீக்கிரம் வாங்க. யார்கிட்டமா பேசிட்டு இருக்க? என் மருமக கிட்ட தாண்டா. ஏமா, லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டு நீ ஏன் ஆளுகிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்பதாம்மா பேசுறது? என்னடி? ஒண்ணும் இல்லடி. ஏய், இவ ஏதோ மறைக்கிற. போன குடுறி. ஏய், போன குடுறி. இரு. குடு. போன குடுமா. ஹலோ, போன குடுறி. ஏன் உன் லவர் கிட்ட டெய்லி கம்பெனில பேசிட்டு தானே இருக்க? இனிமே லைஃப் லாங் பேசிட்டு தான் இருக்க போற. இப்ப நான் கொஞ்சம் பேசணும். நீ போய் பச்சடிக்கு வெங்காயம் வெட்டு போ. மா, பார். யாழினி சொல்றதுதான் கரெக்ட். போய் வெங்காயம் வெட்டு போ. நீங்க ஒண்ணு சேர்ந்ததுல இருந்தே சரியில்லை. ஏய், உன் ஆளு பச்சடிக்கு வெங்காயம் வெட்ட அனுப்பியிருக்காங்கடி. ஹலோ அண்ணி, சொல்லியா நீ? எப்போ வரீங்க? இதோ கிளம்பிட்டோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல? ரெஜினா, காயத்ரி எல்லாம்